த்ரோட் ஓபன் ஆயி இப்ப வரும் பார் பாட்டு. எந்த சத்தம்? விக்கல் உனக்கா? பெரியவருக்கு. ஓ நின்னுடுச்சு. நல்லா வருது இல்ல? நல்லா வருது. ஏய் இன்னும் நிறைய வயசானவங்களா இருக்காங்க. மொத்தமா அனுப்புவேனா, ஒவ்வொருத்தரா அனுப்புவோம். எந்த சார் மைக் 10 காலிங். அர்ஜென்ட்டா வரணுமா சார்? இதோ வரேன் சார். ஐயோ சாருக்கு வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் செய்து அனுப்பணும். என் வாய்ஸ் ஓபன் ஆகி நல்லா இருக்கு இப்போ. 4 மணிக்கு நான் திரும்பி ஸ்நாக் டைம்க்கு வர வரைக்கும் நீ பாடக்கூடாது. சத்தியம் பண்ணு. ஒரு தடவை சத்தியம் பண்ணு. வரட்டா? அந்த பண்ணி வாங்க இப்படிதான்டா பேசுவான். விடுறா தம்பி, ஏன் அழுகுற? எப்படி வருது? டேய் என்னடா ஆச்சு? நான் ஒழுங்காக தானே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ மேனேஜர் இதில் கூப்பிட்டாருண்ணே. நான் எடுத்து பேசலைன்னு நான் அசிங்கசியமாக திட்டுறாருண்ணே. இதை எப்படி அமைச்சு பேசணும் கூட எனக்கு தெரியாதுண்ணே. குடும்பத்தை பற்றி, அப்பா அம்மா பற்றிலாம் தப்பாக பேசுகிறாருண்ணே. நான் ஏன்னு கேட்டதுக்கு என்னை வேலையை விட்டு போயிடுன்ட்டாருண்ணே. சரிடா டேய், சரி அழுவாதரா. வர இருந்தாலும் மென்டல் மாதிரி பண்ணுறான்டா. மென்டல் மாதிரி இல்லை, விடு. मेंटली आखिर कोते तुसी काम करके दो ना। कम ही पैसे के लिए इधर भी नहीं है। चलो चलो माइक 10 कॉलिंग सर. चल रहा है HA1 ல மினிஸ்டருக்கு வெஜ் சாலட் வேணுமா சார்? A2லயும் A3லயும் சர்வீஸ் சரியில்லைன்னு பேசஞ்சர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். A2 A3ல மட்டும் இல்லடா, எல்லா கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட். ஒரு சேல்ஸ்மேன் இங்க போக மாட்டேங்கறீங்களா? கண்ணுல சிக்கனீங்க சாவடிச்சு போய் சாவடிச்சாமா. அப்போ அந்த மர்டர் கேஸ்க்கு உனக்கு சம்பந்தம் இருக்கு. டேய் என்ன மர்டர் கேஸ்? யார் அது? யாரா அந்த DSP தியாதயால் நீ அடேன் கூப்பிடுறவன்? தினதயால் சார், DSP சார். நான் பார்ட்டி மேனேஜர் சந்திரகாந்த் பேசுறேன் சார். பாண்டி நீ அந்த மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆன? மர்டர் கேஸ் 211 சொல்லுங்க சார். இந்த காலை உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. இவனை அரெஸ்ட் பண்ணனும். ஓகே சார். சார் நான் சார் மைக் 10 காலிங். சொல்றா சார். என்ன சார் ஏதோ அரெஸ்ட் தினதயாலன் DSP ல பேசுறாங்க. உனக்கும் கேட்டுச்சா? எனக்கும் கேட்டுச்சா? என்ன சார் அது? எல்லாம் கிராஸ் ஆகி நினைக்கிறேன். கால் ட்ரேஸ் பண்ணியாச்சு சார். வண்டி ஜான்சில நாக்பூர் போயிட்டு இருக்கு. அக்யூஸ் நேம் சந்திரகாந்த் சார். சந்திரகாந்தா அக்யூஸா? சார் நான் புளிச்சோறும் அடங்கி விக்கிற அடியா குழந்தை சார். அப்ப அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி 3rd டிகிரி பனிஷ்மென்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். 3rd டிகிரி பனிஷ்மென்ட் சார். என்ன சார் நீங்க இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க? मैं वासीम अकरम बोल रहा हूँ। वासीम अकरम சார், நீங்க எக்ஸ் கிரிக்கெட்டர் தானே? நீங்க எப்படி சார் ஏலாம் இல்ல? டேய் वसीम अकरम இல்லடா, वसीम खान. இந்த விஜயகாந்த் படத்துலலாம் வருவாரே. जी हां, मैं वसीम खान बोल रहा हूं. कौन? आप कौन खान? ये DC एक्सप्रेस में RDX और टाइम बम रख दो. சாப் அதுக்கு அந்த சந்திரகாந்த் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த சந்திரகாந்த் தலை மேல துப்பாக்கி வச்சு கோலி மார் दो. என்னையா சார் யூஸ் பண்றீங்க? மைக் 9 காலிங். சொல்றா ஒரே RDX பாம்னு என்ன சார் இது? ஆமாடா, என்கிட்ட தாண்டா அப்படி பேசுறாங்க. டேய் யாரா அந்த டெரரிஸ்ட்? இந்த கொஞ்ச நேரத்துல நம்ம ட்ரெயின்ல பாம்பு வைக்க போறாங்களாடா. ஏன் கேப்டன் பயப்படுறீங்க? எது பயமா? எனக்கு என்ன பயம்? டேய் கேப்டன் சந்திரகாந்த்ரா, இவனுக்கு தான் பாம்பு வைப்பாங்களா? ஏன் சொந்த புத்தி எங்க போச்சு? நானே பாம்பு வைப்பேன். அப்போ பாம்பு வைக்கிறார். மர்டர் கேஸ் ப்ளஸ் பாம்பு கேஸ். யோ 407. எஸ் சார். இவனை உடனே கண்டதும் சுட உத்தரவு போடுங்க. அப்படியே டிவி பேப்பர்லாம் சொல்லிருங்க. திடுதா சார், எங்க அம்மா சத்தியம் நான் குட்டு வைக்க மாட்டேன் சார். मेरी बात नहीं सुना तो तुम्हें गोली से सलानी कर दूंगा. பாம்புக்கு ஒத்திலனா புல்லட்டால உடம்பு ஃபுல்லா ஓட்ட ஓட்டியா போட்டு ஜல்லிக்கட்டு மாதிரி ஆயிடுவானா. கான், வசீம் கான். காச்சா, நான் ஏதோ 10 பசங்களை வேலைக்கு வச்சு அவங்கள அரட்டி ஒருத்தி பரட்டி வீரமா நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு? உங்களுக்கு எந்த பாட்டு வேணும் கேட்குறீங்களா? பிளட் சங்கர் சார். प्लेड संगर। சூரியன் எஃப்எம் தானே சார் இது? सूर्य एफएम। குலே பகவாலி படத்துல ரசிக்கும் சீமோனி சாங் வேணும் சார் எனக்கு. டேய் நான் பிளேடு சங்கர் இல்லடா. ஹலோ குருவா. சார் எனக்கு எங்க ஆளு கொஞ்சம் பிரச்சனை சார். நீங்க தான் நடுவுல தீத்து வைக்கணும் சார். நடுவுல புகுந்து நான் மாமா வேலை பாக்குறேன். அப்போ நீ மாமா வேலையும் பாக்குற. சோ மர்டர், குண்டு வைப்பல், பிராத்தல் எல்லாமே பண்ற. இன்ஸ்பெக்டர் Yes, sir. இவன் தாவூதோட கான்டாக்ட்ல இருப்பான்னு நான் நினைக்கிறேன். தாவூத் வாசிம் கான். இப்போ உடனே என்னோட டீம்ல சேகுது. சேர்த்துக்க. நீ உயிரே கொடுக்க ரெடியா இரு. எடுத்துக்க. டேய் லூஸ் ஆயிட்டான்டா. எங்க 2 குட்டி பிஸ்கட் கொடுங்க. வாங்கி குடிச்சலாம். எவ்வளவு? காசுலாம் வேணாங்க. எது? அதெல்லாம் வேணாம் போங்க. டேய் ஏமா சொத்தற இப்படி தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? உசுரோட ஊர் போய் சேருவோமான்னு தெரியல. இதுல ஏன் சொத்து உன் சொத்து. ஆனா ஒண்ணு சார், சொன்ன மாதிரியே தூக்கிட்டீங்க. எதை தூக்கணும்? ட்ரெயினை தான். யாரு? நீங்க டேய் விளையாட்டு கூட இப்படி பேசாதீங்கடா. சார் பூச்சி அப்பன் உங்க அசிஸ்டன்ட். அவன் தான் மெயின் தீவிரவாதின்னு எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனோட ஆள் அந்த பொண்ணு ட்ரெயினை கடத்திட்டு போயிட்டு இருக்காளாம். நீங்க கேப்டன். ஆனா ஒண்ணு சார், ஒரு இயக்கத்தையே நடத்திருக்கீங்க. என்னடா ஏக்கம்னு பில்டிங் கட்டறேன். அப்ப நம்ம சார் நடிகை எல்லாரும் ஜெயில போடுவாங்களா? கன்ஃபார்மா? நடிகையுமா? ஆமா, பாம்பேல தாவூதோட லிங்க்ல இருக்க நடிகைலாம் அரெஸ்ட் பண்ணாங்களா? ஆமா. அதே மாதிரி உங்க லிங்க்ல இருக்கிற நடிகை தான். கேளுங்களையா? லிங்க் தான். கட்லெட்ல அம்பு விட்டு குத்தீங்களா? ஓ அம்பு அந்த ரகசிய குருடா சார்.
குறியீடு சார். கட்டளை கொடுத்தாலும் ஒரு குத்தமாடா? குத்தம் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு தலைவரை கொலை பண்ணாங்கல்ல. கொலை செஞ்சவனுக்கு டீ வாங்கி கொடுத்தவன், பேட்டரி வாங்கி கொடுத்தவன், சைக்கிள் எடுத்த இடம் கொடுத்தவன், அவங்களே 20 வருஷத்துக்கு மேல கம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு மொத்த ட்ரெயினிங் கொண்டு போய் ஊரே காலி பண்ண போறீங்களே, உங்களெல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க. உள்ளார போட்டுருவாங்க. இந்த விக்கெட் அங்கேயே வந்துடும். சிச்சி, அவ்வளோ வருஷம் வைக்க மாட்டாங்கடா. வர பர்த்டே அன்னைக்கு காலையிலே தூக்கில் போட்டுருவாங்க. யார் பர்த்டேக்கு? உங்க பர்த்டேக்கு தான். பயமுறுத்தாயடா. பயமுறுத்தல சார், தயாரா இருக்கு சொல்றேன். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்கொயரி, கேஸு, இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு போட்டு கசக்கி எடுத்துருவானுங்க. நாங்கள் பரவாயில்ல, மொட்டை பசங்க டப்புன்னு எங்கே வேணாலும் ஜட்டியோட உட்காந்துருவோம். ஆனால் உங்கள் நிலமையை யோசிச்சாதான் படு கேவலமாக இருக்குது. ஜட்டியும் போட மாட்டீங்க, லங்கோடும் கட்ட மாட்டீங்க. ஐஸ் மேலே குப்பரை போட்டு சுற்றி 4 போலீஸ்ன்னு அடிக்கிறப்ப வயிற்றுல இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கிட்டு ஐயோ. நிறுத்துடா. பாரா, அவருக்குள்ள இருக்கிற தீவிரவாதி எட்டி பார்க்கறான். இப்போதான் உனக்கு தெரியுமா, இத்தனை நாள் அவர் நம்மகிட்ட காமெடியாக நடிச்சிருந்தாரு. ஏய், எவன்டா காமெடியா நான் நடிக்கிறது? ஒரிஜினல் டெரரிஸ்டா. ஐஎஸ்ஐஎஸ், ஹமாஸ், ஆப்கான், உல்ஃபா இப்படி உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கிற தீவிரவாதிகளோட சவுத் இந்தியன் சீஃப் பிரானா. வருதுல்ல பயம், வருதுல்ல? என்னையே பயப்படுத்துறீங்களா? நாக்பூர்ல ஏச்சே அவ்வளவு என்ன மளிகை ஜாமான் நினைச்சீங்களா? டைம் பாம் செட் பண்ண ஆர்டிஎக்ஸ் மொத்த ட்ரெயின்லையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். half an hourல பாரு ஒவ்வொரு பொட்டியா வெடிக்கும். 2 கிலோமீட்டர் தெரிக்கும். அதுலயும் நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்கன்னா வச்சிருக்கா AK-57 எடுத்து சும்மா இதுக்கு எந்திரிச்சு நின்னீங்களா? ஏண்டா மாட்டி விடுங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், கொடுக்குறேன் சார். உண்மை டிவிலேருந்து லைவ்ல இருக்காங்க. ஹலோ மினிஸ்டர் சார், வணக்கம். வணக்கம். நேயர்களே, டிசி எக்ஸ்பிரஸ்ல இருந்து மத்திய அமைச்சர் திரு ரங்கராஜன் அவர்கள் நம்மோட நேரடி தொடர்பில் இருக்கிறார். ஏம்பா சேட் பண்ண போறோம். எனக்கு போன் போட்டுட்டு அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மினிஸ்டர் சார், தீவிரவாதி உங்களை கடத்தும் போது உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? கடத்தல் அனுபவத்தை, காதல் அனுபவத்தை கேட்குற மாதிரி கேட்கலாம் சார். நல்லா இருக்குப்பா, நல்ல சுகமா இருக்குப்பா. மினிஸ்டர் சார், தீவிரவாதிகள் யாராவது உங்களை வந்து சந்திச்சாங்களா? அப்படி சந்திக்கும் போது ரகசிய பரிமாற்றங்கள் ஏதாவது பரிமாறிட்டாங்களா சார்? அப்படி இருந்ததுன்னா நேரடியாக சொல்லுங்க சார், எங்க நேயர்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு சார். அப்படி யாரும் என்ன சந்திக்கல, வேற எந்த தகவலும் சொல்லல. யாருமே வரலையா? ஆமா. அப்போ நீங்களே தீவிரவாதிகள் ஏதாவது சொல்லுங்க. கோபால், தீவிரவாதிங்க நான் சொன்னா கேட்பாங்க? கண்டிப்பா கேட்க மாட்டானுங்க சார். உனக்கு தெரியுது தம்பி. தீவிரவாதிகளுக்கு தெளிவா நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். என் 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே என் மக்கள் தான். இந்த ட்ரெயின்ல ஒரு 700-800 பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக என்ன பணயமா வச்சுங்க. ஆனா இந்த ட்ரெயின்ல ஒரு உசுறு கூட போகக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏன் உசுரை எடுத்துங்க. நிஜமா கொடுக்க போறீங்களா சார்? கேட்டீங்கல்ல, எங்க மந்திரியோட வீரத்துக்கும் தியாகத்துக்கும் இதை காட்டு வேற சாட்சி வேணுமா? வீரம் ரங்கராஜனுக்கு கொஞ்சம் சும்மா இருங்க. இப்படி தாங்க போன வருஷம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மீட்டிங்ல பேசுறதுக்காக இவர் கூப்பிட்டுருக்காங்க. பேச வந்தா கல்லாலே அடிப்பான்னு எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டிருக்கு. வெறும் கல்லு தாங்க, வெடிகுண்டு கூட கிடையாது. அதை கேள்விப்பட்டோன்னே வர்ற வழியிலேயே வயித்தால போதுன்னு அப்படியே பின்னாடியே ஓடி போயிட்டாரு. இது வீரமா? பேடித்தனம் இல்லது. அந்த ஆளு சுத்த பயந்தாங்கொள்ளிங்க. ஒரு மத்திய மந்திரியை வந்து பேசுற பேச்சாயாது என்ன சார் இது? அரசியல் நாகரிகம் தெரியாதவங்கள இங்க வந்து உட்கார வச்சிருக்கீங்க. என்ன பேச்சு பேசுற? என்ன பேசுன? மத்திய மந்திரியை பேடிங்கிற, பயந்தாங்கொள்ளிக்கிற. நானா சொன்னேன்? இங்க சார் பேசுனது இல்லைங்கிறான் சார். மிஸ்டர் புகழ்மன்னன், மத்திய அமைச்சரை பேடி பயந்தாங்கோலின்னு நீங்க சொன்னீங்க. நானா? புகழ்மன்னன், மத்திய அமைச்சரை பேடி பயந்தாங்கோலின்னு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்க தான் சொல்றீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் சொன்னாரு. நான் எப்ப சொன்னேன்? ஏங்க நான் அப்படி பேசணும்னா? ஆமா சார், நீங்க தான் அப்படி பேசுனீங்க. என்ன சார் நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டீங்க? இந்த பாருங்க, அப்படிப்பட்ட தரங்கட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே வராது. அப்படி நான் பேசவும் இல்லை. இது உண்மை, சத்தியம். அதை ரீப்ளே போடுங்க சார். இந்த வியாதிக்கு மெடிக்கல் டேர்ம் போடுங்க சார். நீங்க தான் அசிங்கப்படுவீங்க. மிஸ்டர் புகழ்மன்னன், நான் போட்டேன். ஒட்டுமொத்த தேசத்துக்கும் நீங்க அசிங்கமாயிடுவீங்க. நேர்களே, சற்று முன் கிடைத்த செய்தி. அத்திப்பட்டு ஆளில்லா கேட்டில் 3 இளைஞர்கள் ரயில் மேல் வந்து கொண்டிருக்கும் காதல் ஜோடிகளுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்ள முயன்ற போது ரயில் மோதி பரிதாபமாக இறந்தனர். அது மேல 2 பேரும் ரோமியோ ஜூலியட் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு வராங்க. இந்த பயல்களை பார்த்துக்கிட்டு இதுக்கு காதல் எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்சுட்டு ஒரு டிவி சேனல் டிஆர்பியை ஏத்திக்கிட்டு இந்த காதல் கை கூடுமா நிறைவேறுமான்றா. தேசமே கொந்தளிச்சு கிடக்கு.
இந்த லூசு பயல்களோட ஒரு 3 பயலுக போய் செல்ஃபி எடுக்கிறேன்னு செத்து போறா. அந்த பெத்த வயிறு எப்படி பத்தி எரியும் பாத்தீங்களா? இன்னைக்கு இளைஞர்களுக்கு லைஃப்னாலே குடி கூத்து கேலி கொண்டாட்டம்னு கேவலமா போயிடுச்சு சார். இந்த பசங்க எப்படி சார் உருப்பட போறாங்க? ரொம்ப அருமையா சொன்னீங்க தமிழ் செல்வன். இது மக்கள் குரலுக்கான நேரம். ஒரு காலர் ரயில்ல இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். வணக்கம், இது உண்மை டிவி. வணக்கம், நான் மதுரையில இருந்து அலெக்ஸ் பேசுறேன். வணக்கம் அலெக்ஸ், எப்படி இருக்கீங்க? யார்கிட்ட பேசணும்? அந்த தமிழ் செல்வன் சார்ட்ட கொடுங்க. சொல்லுங்க அலெக்ஸ். ஐயோ, நீ என்ன ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸோட அத்தாரிட்டியா? நீ பார்த்த கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு அம்புட்டு இளைஞர்கள் குடிக்கிறாங்க, கூத்து அடிக்கிறாங்க. நான் பேசுறது கேட்கலையா? அப்புறம் எப்படி பதில் சொல்றேன்? வந்து சேத்துல சகதியில இறங்கி அம்புட்டு பேருக்கு உதவி செஞ்சது எங்களை மாதிரி ஆளுக்குதாயா. ஆனா நீ என்ன பண்ண? உன் வீட்டு வாசல் கணுக்கால் அளவு தண்ணியில் நின்னுகிட்டு டிஆர்பி செமையா ஏத்துறா. உங்க டிஆர்பி ஏத்துறதுக்கு என்ன கூத்து? உங்கள மாதிரி ஆளுகளுக்கு ஓட போட்டு உங்க பின்னாடி திறறோம் பாத்தியா? அதான் கட் பண்ண மாட்டாங்களா? தம்பி அரசியல்ல நுழையிறதுன்னு சாதாரண விஷயமா? இதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா உனக்கு? நீ பாட்டு சவுட்டு மேனி பேசிட்டே இருக்க. டேய், நான் எப்போ டிவியை போட்டாலும் அங்க நீ தானே உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. டேய், நீ எல்லாம் வீட்டுக்கு போறதே இல்லையா? என்ன கட் பண்ணிட்டா? பட் இனிமே கட் பண்ணாத. விட்டுறேன், சாவட்டும். என்னடா சிரிக்கிற? உன்னை வெஞ்சிக்கிட்டு இருக்கடா. அட வெக்கங்கிட்ட போயில நீ சிரிப்படா. ஏன்னா இம்புட்டு பேர் பாத்து அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சு நான் கொஞ்சம் கிண்டி விடுறேன் அவனை. அப்ப யாரும் பார்க்காதப்ப நீ பண்ணிருப்ப. ஹலோ, அவரை மட்டும் திட்டாதீங்க. இல்ல அலெக்ஸ், அவரை விட்டுருங்க. அவருக்கு போதும். அலெக்ஸ் நல்லா பேசுறீங்க அலெக்ஸ். அடுத்த 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் பேசுங்க. இளைஞர்களோட சக்திய நீ என்ன கரண் எடுக்க போறியா? சொல்டா புளுசட்டா. ஏன் புளிப்பு முட்டாய் தின்ன மாதிரியே வாயை வச்சிருக்க? இங்க சேவ் சட்டக்காரன் எப்ப பேசினாலும் நீ கட்டே போடுற. அவனே எப்பவாவது அறிவா பேசுறான், அது உனக்கு பொறுக்க மாட்டேது. ஆக மொத்தம் நீங்க எல்லாம் உட்காந்து வெட்டி போறன்னு பேசிட்டு இருக்கீங்க. நல்லதா 4 விஷயம் நடக்கிறதுக்கு எதுவும் பேசுறது கிடையாது. அந்த போய் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். என்னையே திட்டுறீங்க? ஒரு மாரல் எத்திக்ஸ் வேணும் ப்ளீஸ். எத்த போறேன் பாரு ப்ளீஸ். இப்படியே நீ பண்ணிட்டு ஒரு நாள் ஒருத்தனுக்கு வந்து சாக போறேன். நீ கொலை கேஸ்ல உள்ள போப் போற. நாரதர் வேலையை முதல்ல நிப்பாட்டு. Surely I'll take your advice. அப்புறமா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துற. No Alex. ஐயோ, நேயர்களே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மத்த சேனல்ல இப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல கட் பண்ணி விளம்பர இடைவேளைக்கு போயிருப்பாங்க. ஆனா நம்ம உண்மை டிவி அப்படி கிடையாது. மக்களுடைய உணர்வுகளை உண்மையா கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமே. சார், சமீப காலமா பாத்தீங்கன்னா நம்ம விவாத மேடை நிகழ்ச்சினாலே மக்களிடையே ஒரு எரிச்சல், கோபம், ஆத்திரம், வெறியோடு இருக்காங்க சார். வெளியே 1008 பிரச்சனைகள் உண்மையா இருந்தாலும் அதை பற்றி பேசாம ஒரு தொலைக்காட்சி நிலையத்தை ஓட்ட வேண்டும் என்பதற்காகவே புது பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு நம்ம விவாத மேடை நிகழ்ச்சிகள் நடத்துறோம் அப்படின்னு மக்கள் ரொம்ப கடுப்பா இருக்காங்க சார். இந்த மாதிரியான விவாத மேடை நிகழ்ச்சி வேணுமா இல்ல வேண்டாமா? இதை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். நமக்கு செருப்படி வாங்கி கொடுக்காம விட மாட்டான். ஐயோ, காதுல விட பிளட். என்னாச்சு பாரு, அடிபட்டு இருக்கா பாரு. பாரு பூச்சி, காதுல பிளட் வருது பூச்சி. நீ க்ளோஸா பாடுனல, நீ பாடினா எது வேணா நிக்கும்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியல பாரு. பூச்சியப்பன் சார், 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 நீங்க பாருங்க சார், ஒரு பைட் சார், சார், ப்ளீஸ் சார். பூச்சியப்பன், சென்னை வந்தோன்னா மொதல் பேட்டி எங்களுக்கு தான் சொல்லியிருக்கீங்க. எப்படி சார் உங்க லைஃப்பை பத்தி யோசிக்காம எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இத்தனை உயிரை காப்பாத்திருக்கீங்க? எப்படி சார் சொல்லுங்க. என் ஆளுக்காக தான். So sweet. சரோஜா, you're very lucky. பூச்சியப்பன், எப்படியும் நீங்க பண்ண இந்த வீர தீர சாகசத்துக்கு அர்ஜுனா விருது கன்ஃபார்ம். அதுக்கும் மேல வேற ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? இல்லைங்க, நமக்கு அப்படிலாம் ஆசை இல்லைங்க. நம்ம ஆளுக்கு பாடணும்னு ஆசை. இதை நிறையா சினிமா டைரக்டர், மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள யாருக்காவது தோணுச்சுன்னா நம்ம ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதுவே போதுங்க. மேடம், நீங்க நல்லா பாடுவீங்களா? அப்படின்னா எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க. ஐயோ, இல்லை, இப்போதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. பூச்சி, இல்ல நீ டயர்டா இருப்பேல, அதான். இட்ஸ் ஓகே, அப்புறமா பாடணும். அப்புறமா ஏ ஸ்டூடண்ட் அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். சுமாரா டே, ஒன்னதாண்டா டே. நான் வேலுமிட்டியில் வேலை செஞ்சதை நீ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டல. டேய், நீ வேலுமட்டியில் வேலை பார்த்தவனடா? நானே ஆக்கிக்கிட்டேனா?